எவ்ரி இயர். அப்போது கண்டிஜென்சிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஷேர்ஸோட டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம், இல்லை டெபென்ச்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோம், அப்படி ஏதாவது ஒரு அக்கர் ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் வந்து நம்ம AS4 வந்து என்க்ளோஸ் பண்ணணும். நெட் profit or loss for the period, prior period, items and changes in the accounting policies. அதாவது ரெவென்யூஸ், அசட்ஸ், லைபிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்டிங் பாலிசிஸில் பார்த்தோம். இப்போது இந்த வருஷத்துக்கான நம்ம இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் போன வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம அக்கௌண்டிங் பாலிசிஸில் வந்து ஏதாவது என்ட்ரு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம AS5 வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அடுத்த லாஸ்ட் வந்து AS6 டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் எல்லாம் அப்படின்னா என்னங்கிறது ஒரு நார்மல் மீனிங் அப்படிங்கிறது தெரியும். டெப்ரிசியேஷன்னா தேய்மானம். இப்போது நான் ஒரு லேண்டு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த லேண்டுக்கு எப்போதுமே வந்து டெப்ரிசியேஷன் இருக்காது. இதே வந்து அந்த லேண்டு வந்து பில்டிங்காக இருந்தது அப்படின்னா அந்த வருஷம் எத்தனை வருஷம் இருக்கோ அந்த வருஷத்துக்கு உண்டான நமக்கு டெப்ரிசியேஷன் போக அன்றைக்கி ரேட்டோட வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம விற்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஜுவல் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஜுவல் நம்ம வாங்கும்போது வந்து ரேட்டு வேறையாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஜுவல் நம்ம விற்றுட்டு வேறு ஜுவல் ஒன்று வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அவங்க செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து போடுவாங்க. அதேமாதிரி நம்ம ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம், இல்லை ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது டிப்ரிசியேஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 6 அப்படிங்கிறதுல டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதோட நம்ம இந்த பார்ட் முடிக்கிறோம். ஸ்டே டியூன்ட் ஃபார் த AS7 and 2 AS32. Stay tuned for the part 3. Thank you.